இது சம்பந்தமா நேற்றுக்கு இது சம்பந்தமா நேற்றுக்கு அங்க பேசின பேச்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தாங்க அவங்கள பேசியிருக்கிறோம் தேர்த்து பாருங்க. கிட்னி திருட்டில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோபமாக பதிலளித்துள்ளார். உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தவர்கள் மாவட்ட அளவிலும் கூட்டங்களை போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய அந்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. மிக சிறப்பாக அதை கையாள்வதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீபாவளிக்கான ஏற்பாடுகள் சிறப்பு மருத்துவமனை இல்ல இப்ப அதுதான் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி நீங்க டிவி பேப்பர்லாம் நீங்க பாக்குறது இல்ல உங்களுக்கு இல்ல இப்ப நீங்க பத்திரிகையாளர் இதெல்லாம் பாத்துருக்கணும்ல. இல்ல பாத்திருந்தா தெரிஞ்சிருக்குமே, அதை கேட்க மாட்டீங்க. இல்ல நீங்களும் டிவி எல்லாம் பாருங்க. நீங்க செய்தி எடுத்துட்டு போயிட்டு போடுறதோட மட்டும் இல்லாம நீங்களும் பாருங்க. 2 நாட்களுக்கு முன்னால் நானே கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில தீக்காய சிறப்பு பிரிவு, குறிப்பா தீபாவளி ஸ்பெஷல் வார்டை திறந்து 12 சிறப்பு படுக்கைகளுடன் கூடிய வார்டை திறந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல தனி வார்டுகள் தீபாவளி பட்டாசு வெடித்தால் அதில் ஏற்படுகிற காயங்களுக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமாமா, திருவள்ளூர் மருத்துவமனையில இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு வார்டு, எல்லா இடத்துலயும் ஒரு வார்டு. இது சம்பந்தமா நேற்றுக்கு இது சம்பந்தமா நேற்றுக்கு அங்க பேசின பேச்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தாங்க அவங்கள பேசியிருக்கிறோம் தேர்த்து பாருங்க. இல்லங்க இது இப்போ வட்டாரங்கள் ஒன்றியங்கள் எங்க இருக்கு, குக்கிராமங்கள் இல்லையா? அதுதாங்க ஒருவன் இல்லங்க, ஏதோ கேட்கணும்னு கேட்டுறாதீங்க. ஒரு ஒன்றத்துக்கு 3 இடத்துல இருக்கு. எந்த ஊர்ல போக்குவரத்து வசதி இல்ல? அதெல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமா நடத்த முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.